கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் கன்னி ராசிக்கு அமோகமான பலன்களை அள்ளித்தர காத்திருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா லாப குருவாக வராரு. அதே போல சனி கண்டக சனியாக வந்தாலும் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி பலவித தடைகளையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் தண்டு கொண்டிருப்பதை 11ல் வரக்கூடிய குரு பார்த்து அதை தடுத்து நிறுத்தி இவங்களை வெற்றி பாதையில் கண்ணிலாம் ஒருத்தர் மேலே பாசம் வச்சிருச்சு, அவர் குடும்பத்தில் ஒரு கண்ணி இருக்குதுன்னா அது அவ்வளோ ஒரு தியாக வாழ்க்கை வாழும். அவருடைய அருமையை இருக்கும்போது யாருமே உணர மாட்டாங்க. அவங்க இல்லாத போது தான் அவங்கள எண்ணி கலங்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு நிறைய 10ல் குரு இருந்து அவங்களுக்கு தொழிலில் இருந்து குடும்பத்தில் இருந்து வெளியில இருந்து எதுக்குடா வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோமே, நம்ம இந்த பிறவி எடுத்தது வீணா அப்படின்னு கலங்கி போனோம். இது வரைக்கும் எனக்கு தொழிலும் சரி ஒரு உறவுலையும் சரி ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படலை, இதனால்தான் எனக்கு பிரச்சனை, உடல் ஆரோக்கியம். சனி கொடுத்த அந்த தலைவலி, நிறைய தடைகள், நிறைய தாமதங்கள், நிறைய பிரச்சனைகளை இந்த குருவானவர் அவருடைய பார்வையால் பார்த்து அதிரடியாக அடித்து நொறுக்க போகிறார். அப்படின்னு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை உங்களை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த காலகட்டம் கன்னிக்கு வரப்போகும் புது உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல குடும்பம் அமைய போகிறது. இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் பிரிந்திருந்தீங்கன்னா குடும்பத்தோடு இணைய போகிறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு குடும்பத்தை அமைத்து தருவது. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்ம இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் கன்னி ராசிக்கு அமோகமான பலன்களை அள்ளித்தர காத்திருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா லாப குருவாக வராரு. அதே போல சனி கண்டக சனியாக வந்தாலும் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த 7ல் இருக்கக்கூடிய சனி பலவித தடைகளையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் தண்டு கொண்டிருப்பதை 11ல் வரக்கூடிய குரு பார்த்து அதை தடுத்து நிறுத்தி இவங்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்க போகிறார். ஒரு சிலர்லாம் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கன்னிராசியில் இறைவனடி சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பாருங்கள், அவங்க உறவுகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ இல்லாமல் அவங்கள இழந்த துயரத்தை நிறைய பேர் அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்ணிலாம் ஒருத்தர் மேலே பாசம் வச்சிருச்சு, அவர் குடும்பத்தில் ஒரு கண்ணி இருக்குதுன்னா அது அவ்வளோ ஒரு தியாக வாழ்க்கை வாழும். அவருடைய அருமையை இருக்கும்போது யாருமே உணர மாட்டாங்க. அவங்க இல்லாத போது தான் அவங்கள எண்ணி கலங்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு நிறைய 10ல் குரு இருந்து அவங்களுக்கு தொழிலில் இருந்து குடும்பத்தில் இருந்து வெளியில இருந்து எதுக்குடா வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோமே, நம்ம இந்த பிறவி எடுத்தது வீணா அப்படின்னு கலங்கி போனவர்களுக்கு இந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டம் உங்களுக்கு எண்டு காடு போயிட்டு இனிமே உங்களுக்கு சிறப்பான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். பேக் டு ஃபெவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு லாப குருவாக உங்களுக்கு மூத்த சகோதரத்தால் ஒரு நல்ல ஒரு ஆதாயம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர், ஆம்பிஷன், கோல் அச்சீவ்மெண்ட். காத்திருக்கிறேன் என்னுடைய பொருளாதார ஏற்றத்திற்காகவும் என் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் என்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்படாதா, ஏற்றமும் மாற்றத்துக்குமா காத்திருக்கிறேன் அப்படின்றது நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொடுத்துரும். ஃபினான்ஷியல் க்ரோத்து, அதே போல் ஜாப் கெரியர், அதே போல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தான்
நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள், நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துலையே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்த்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு காதல் அமைவது, இது வரைக்கும் பிரேக்கப் ஆயிருந்தால் அந்த காதல் சேர்வது, காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெரியவர்களுடைய சம்மதம் தான் இறைவனுடைய பெருங்கருணை நிறைய இதில் சொல்லுவேன். அவங்களுடைய சம்மதம் மூலம் உங்களுடைய திருமணங்கள் நடைபெறுவது, இல்லை திருமணம் நடைபெற்றிருந்தது அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்றவங்களுக்குலாம் இப்போ அந்த பிரச்சனைகள் தீர்வது, தந்தையுடைய உறவில் வந்து ஒரு நல்ல மனக்கசப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் அதையெல்லாம் தீர்ந்து அவர்களோடு ஒன்று இணைவது, அதே போல் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வுகள்லாம் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கொடுப்பது, நல்ல சகோதர சகோதரிகளுடன் நல்ல வந்து ஒரு இணக்கம் ஏற்படுவது, நமக்கு அண்டைய அயலார்கிட்டலாம் நல்ல ஒரு இணக்கம், கம்யூனிகேஷன், நல்ல ஒரு கான்டெக்ட்ஸ்லாம் கிடைப்பது, இதன் மூலம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம், சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவுது, அவங்களுக்கு உங்களுக்கு உதவுது, அவங்களால உங்களுக்கு லாபம், இது வரைக்கும் அவங்க உறவுகளில் வந்து நிறைய பிரச்சனை பங்காளி சண்டைலாம் இருந்தால் அதான் தீர்த்து வைப்பது, உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்கிறது, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஃபேஸ்புக்கிலேருந்து ட்விட்டர்லேருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் உங்களை வந்து ஒரு பெருமையின் உச்சிக்கு வந்து எடுத்து செல்வது, அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முன்னேற்றம், காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு, அதே போல் உங்களுடைய திட்டமிடல், உங்களுக்கு செயல்பாடெல்லாம் ரொம்ப துரிதமாக நல்லா அருமையாக இருப்பது, நீங்கள் என்ன கேரி பண்ணிட்டு வந்தீங்க, உங்களுடைய புலமை, உங்களுடைய நாலேஜு, உங்கள் இன்பில்ட்டு அனைத்து விதமான திறமைகளும் இப்போ நல்லா அழகாக வெளியே வருவது, குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியெல்லாம் பார்க்குறீங்கன்னா இப்போ அதெல்லாம் நல்லா சிறப்பாக அமைவது, நல்ல மந்திர உச்சாரணங்கள், நல்ல ஆன்மீகத்துலலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு வருவது, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பதவி, அதிகாரம், ஒரு நியமன பதவியிலேருந்து நல்ல பேர் புகழ்லாம் கிடைப்பது, இது வரைக்கும் எனக்கு வந்து தொழிலும் சரி, ஒரு உறவுலையும் சரி, ஒரு நல்ல ஒரு நிலையே ஏற்படலை, இதனால தான் எனக்கு பிரச்சனை, உடல் ஆரோக்கியம், சனி கொடுத்த அந்த தலைவலி, நிறைய தடைகள், நிறைய தாமதங்கள், நிறைய பிரச்சனைகளை இந்த குருவானவர் அவருடைய பார்வையால் பார்த்து அதிரடியாக அடித்து நொறுக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்த நல்ல ஒரு வண்டி வாகனத்தில் வந்து போன ஒரு விபத்தாய் பூச்சி அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருத்துவம், சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது, உடல் ஆரோக்கியத்தில் எதனா குறைபாடெலாம் இருந்தால் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து அதிலிருந்து கொஞ்சம் வெளிவரக்கூடிய அமைப்பெல்லாம் அதெல்லாம் கொடுத்துரும். இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தந்தைக்கு வந்து நீங்கள் எதுவுமே எங்கள் அப்பா எனக்கு செய்யலை அப்படின்னு நினைக்காதீங்க, உங்கள் அப்பாவுக்கு என்ன கடமையோ அதை வந்து நீங்கள் சரிவர பாருங்கள். உங்களுக்கு அப்பாவாக உங்களை பெற்றெடுத்த அந்த ஒரு கடமைக்காக நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை பார்த்து பார்த்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான முயற்சிகளும் முன்னேற்றங்களும் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து உங்களை வந்து சிறப்பாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த காலகட்டம் கன்னிக்கு வரப்போகும் புது உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல குடும்பம் அமைய போகிறது, இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் பிரிந்திருந்தீங்கன்னா குடும்பத்தோடு இணைய போகிறது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு குடும்பத்தை அமைத்து தருவது, வரக்கூடிய புதிய உறவு உங்களுக்கு வாழ்க்கைக்கு இனிய ஒரு வரவாக அமையக்கூடிய அற்புதமான தருணம். இப்போ நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சந்திர மௌலீஸ்வரரை அப்படி இல்லை பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது கன்னிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய உங்களுக்கு கோளறு பதிகம் டெய்லியும் சொல்ல சொல்ல, இல்லை அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அந்த 100 பாடல்களை வந்து ஓட விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாட்டு கடைசியில் வரக்கூடிய அந்த நூற்பயன் பாட்டு இருக்கு இல்லையா, ஆத்தாலே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம்பூ நிறத்தாலே புவியடங்க காத்தாலே ஐங்கனை பாசாங்குசமும் கரும மங்கை கையில் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே தாயே, இந்த 4 வரியை சொல்லிட்டு நீங்கள் வெளியே கிளம்பினா கூட போதும். லாபகுரு உங்களுக்கு எங்குமே திக்கட்டும் வெற்றியை தர காத்திருக்கிறார். அப்போ கண்ணியில் 1 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு குழந்தை வரைக்கும், ஆணுக்கு பெண்ணுக்கு பண்ணலையா, பெண்ணுக்கு சொல்லலையா அப்படின்ல, எல்லாருக்குமே நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்துக்கும் க்ரீன் டிக் போட்டார். ஏன்னா குரு வந்து அமர்ந்திருக்கிற இடம் அப்பேற்பட்ட இடம். படிப்புனா படிப்பு, தொழில்னா தொழில், திருமணம்னா திருமணம், குழந்தைனா குழந்தை, இல்லை நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் வேணும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும்னா எல்லாம் உனக்கு தரேன், வா இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரன் சொல்லுவோம்ல, குபேர குருவாக உங்களுக்கு அமர்ந்து, ஏன்னா உச்சபலம் கேட்கவே வேணாம், அப்போ உச்சபலத்தில் குபேர குருவாக இருந்து உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறார். கன்னிக்கு கனிவான காலம். கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு என் உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள்லாம் இருக்குது,
நான் வந்து ஒரு குழந்தை பேரு, திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவை இல்லையா? அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும், உங்களுடைய வாழ்நாளில் இனிவரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.